இங்க சீமாவுமே எங்க நம்ம அப்பா காலேஜுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டாருன்னா, நம்ம டான்ஸ் காம்படிஷன் சேர்ந்த விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துட்டு, தன்னுடைய அம்மாட்டயும், அத்தைட்டயும் நான் அந்த ஃபார்ம திருப்பி குடுக்க போறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சீமாவுமே காலேஜுக்கு அவங்க அப்பா கூட வந்துடுறா. அப்படியே அவங்க அப்பாவும் பிரின்சிபல மீட் பண்றாங்க. பிரின்சிபலுமே உங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறா. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சீமாவுமே, நம்ம அப்பா நம்ம படிக்கிறது தான் பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. அதனால இந்த டான்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுமே அவளுடைய ஃபார்ம டஸ்ட்பின்ல போட்டுடுறா. நம்ம சீமாவுமே ஆடிட்டோரியத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அங்க வந்து அவளுடைய அத்தையுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு ஆடிட்டோரியத்துக்குமே வந்துடுறாங்க. நம்ம சீமாவையுமே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அவளுமே சம்மதிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளுமே என்னுடைய ஃபார்ம நான் டஸ்ட்பின்ல போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறா. இவங்களுமே நேரா போய் அந்த டஸ்ட்பின்ல தேடி பாக்குறாங்க. அவளுடைய அந்த பர்டிகுலர் ஃபார்முமே கிடைக்க மாட்டுது. உங்களுக்கு இந்த பாட் பிடிச்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.